ஆர்ஆர்பி குரூப் டிக்கான வகுப்புகள் நம்ம அகாடமியில மாதனூர் பிரான்ச்ல நடைபெற்று இருக்குது. கிளாஸ் கம் டெஸ்ட், அதுவும் சிபிடி முறையில டெஸ்ட். பிசிக்கல் வேணும் நினைக்கிறவங்க பிசிக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நான் போன வருஷமே படிச்சு நினைக்கிறவங்களுக்கு சோனிக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40 டெஸ்ட் அடங்கிய ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸும் இந்த டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும். இந்த டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. ஆப்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Hi students, bullet testக்கான டெஸ்ட் நம்பர் 1ஓட மேக்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1.0474747 ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி குரூப் டி எடுத்தாலும் சரி, ரயில்வேஸ்ல எடுத்தாலும் சரி, என்டிபிசி போனாலும் சரி, எஸ்எஸ்சி போனாலும் சரி ரிப்பீட்டடா கேட்பாங்க. மதிப்பு காண்கின்றதை காட்டிலும் இதை வந்து பின்ன வடிவத்துல எழுதுங்க, ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுங்க, இல்ல P/Q வடிவத்துல எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்ப பாருங்களேன், இந்த பார்க்கும்போது இந்த புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டி டைம்ஸ் போய்கிட்டே இருக்குன்றது தானே அர்த்தம். அதுவும் என்ன வேல்யூஸ் போயிட்டே இருக்குன்னா இந்த 474747 சொல்லிட்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குன்னு தெரியுதா? அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.047 பார் அப்படின்னு எழுதலாம். எந்த நம்பர் தொடர்ச்சியா போகுதோ அந்த நம்பர் மேல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ன்னு போடலாம். அப்ப இதை பார்க்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா 47க்கு மேல கோடு இருக்கா, அப்ப இந்த 47 தொடர்ச்சியா போயிட்டு இருக்குன்றத நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம் இல்லையா? இந்த கோடை பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இதனோட வேல்யூ இதை எப்படி ஃபிராக்ஷன்ல எழுதலாம் அப்படின்னா, எப்பவுமே ஃபிராக்ஷன் அப்படின்னா தொகுதி கீழே பகுதி இருந்தா தானே நம்ம பின்னம் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்ப பாருங்களேன், முதல்ல இந்த மாதிரி கேள்விகளுக்கு பகுதியை ஃபில் பண்ணிடலாம். அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப பகுதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல புள்ளிக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப புள்ளிக்கு அப்புறமா பார்த்தா 3 நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பர்ல 2 நம்பர் மேல கோடு போட்டிருக்கு. அப்ப 2 நம்பர் மேல கோடு போட்டிருக்குன்றதுக்காக 2 9 எழுதிக்கலாம். ஒரு நம்பர் மேல கோடு போடல இல்லையா, அப்ப அதுக்காக ஒரு 0. அப்போ பகுதியை பொறுத்த வரைக்கும் புள்ளிக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்தா அதை எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அதுலயும் எத்தனை மேல கோடு போட்டிருக்கோ அத்தனை 9, எத்தனை நம்பர் மேல கோடு போடலையோ அத்தனை 0 என்ன பண்ணிக்கணும், கீழே பகுதியில டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது நியூமரேட்டர் மேல தொகுதிக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புள்ளி அப்படியே மறந்துடணும். மறந்துட்டா என்ன வருது, 1047 மேல 47 மேல கோடு இருக்கா, அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே மொத்தமா எழுதிக்கணும். 1047 இதுல எந்த நம்பர் மேல கோடு இல்லைன்னா இந்த 10 மேல கோடு இல்லை இல்லையா, அப்ப அந்த 10 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கழிச்சுக்கணும். அப்ப 10 கழிச்சா 1037 டிவைடட் பை 990. அப்ப அவங்க கேட்ட இந்த கேள்வியோட வேல்யூ அப்படின்றது 1037 டிவைடட் பை 990. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, அதே மாதிரியான கேள்விதான். 0.04242 போயிட்டே இருக்கு. இதனோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல எது ரிப்பீட்டட்னா இந்த 42 தான் ரிப்பீட்டட். அப்ப இதை 0.42 பார் எழுதலாமா? ஓகே, இப்ப இதனோட மதிப்பு எழுதுறதுக்கு பின்னமா தானே எழுதணும். பகுதியை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாமா? புள்ளிக்கு அப்புறம் 0.0. ஓகேவா? அப்ப புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, அதுல 2 நம்பர் மேல கோடு இருக்கு. அப்ப 2 9, ஒரு நம்பர் மேல கோடு இல்ல, அப்ப அதுக்காக ஒரு 0 மேல மொத்தமா எழுதிக்கணும். புள்ளியை மறந்துட்டு 42 தான். அதுல என்ன கழிக்கணும்னா 0 தானே கழிக்கணும். அப்போ 42ல 0 கழிச்சா ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா 42 தான். அப்ப 42 டிவைட் பை 990 இப்படியும் இருக்கலாம். இது இல்ல 42/990 இல்ல அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே 2வது வாய்ப்பாடு பொதுவா இருக்கு. அப்ப 2வது வாய்ப்பாடுல நம்ம அடிச்சோம் அப்படின்னா 21 டிவைடட் பை 4 9 5 495 இது இருந்தாலும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆகும். ஆனா இங்க அவங்க இந்த ஸ்டெப் போல இதோட நிறுத்திக்கிட்டாங்க. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 42 டிவைடட் பை 990. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 0.0068 பின்னமா எழுதுங்க, ஃபிராக்ஷனா மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகேவா? அப்ப 0.0068 இதை பின்னமா எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, மேல 4 ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பரை பின்னமா எழுதணும் அப்படின்னா மேல ஃபர்ஸ்ட் தொகுதியில என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் எழுதிக்கலாம். அப்ப 68 கீழே எத்தனை ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு அப்படின்னா 4 ஸ்தானம் முன்னாடி. ஏன்னா 1 2 3 4 ஸ்தானம் இல்லையா, அப்ப அதுக்காக 4 ஜீரோஸ் போட்டுக்கோங்க, முன்னாடி ஒரு 1. ஓகேவா? அப்போ இந்த 0.0068 68 டிவைட் பை 10,000 எழுதலாம். இது ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல. அப்ப இதை எவ்வளவு சுருக்க முடியுமா என்ன பண்ணணும், சுருக்கணும். இது ரெண்டுத்துமே 2வது வாய்ப்பாடாலே அடிக்கலாம், 4வது வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். அப்போ ஒரு நம்பரை பார்க்கும்போது அது எந்த வாய்ப்பாட்டால போகும் போகாதுன்றது நமக்கு என்ன தெரியணும், டிவிசிபிள் ரூல் தெரியணும். சரியா? சரி, 4வது வாய்ப்பாட்டில அடிச்சிருவோமா?
1 7 ஓகேவா. இப்போ 17ன்னு வருது, 17 ஸ்டார்ட் ஆகும், 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், திரும்ப அடுத்தது அடிக்கலாமா. 10,000 4 பாகமா பிரிச்சா ஒரு பாகம்ன்றது 2500. அப்போ 17/2500 அப்படின்றதுதான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூக்கான ஃபிராக்ஷனா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது பாருங்க. 1.123 போயிட்டே இருக்கு. இதை P/Q வடிவத்துல எழுதணும்னு சொல்லிருக்காங்க. P/Q அப்ப பார்க்க ஒரு பின்னமா தெரியுதா. அப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், பின்னமா எழுதணும். என்ன வேல்யூ ரிப்பீட்டடா போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, சாரி 1 பாயிண்ட்லயா, இப்போ 1.123 தான் போயிட்டே இருக்கு. அப்ப அந்த 1 2 3 மேல அப்படியே கோடு போட்டுக்கலாம். ஓகேவா. ஓகே, இதை பின்ன வடிவத்துல P/Q வடிவத்துல எழுதலாமா. முதல்ல பகுதி ஃபில் பண்ணிடலாம். புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, 3 நம்பர் மேலயுமே கோடு இருக்கு. அப்ப அதை 999 எழுதிக்கலாமா. ஓகே, அடுத்தது மேல எழுதும் மொத்தமா எழுதணும். 1 1 2 3 எழுதிட்டு எது மேல கோடு எல்லாம் 1 மேல மட்டும் தான் கோடு. அப்ப அந்த 1 என்ன பண்ணிக்கலாம், கழிச்சுக்கலாமா. அப்போ 1121 டிவைடட் பை 999. ஓகேவா. ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப ஏதோ சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, சால்வ் பண்ணலாமா. சரி, 1122 இல்லையா. ஓகே, கழிச்சு. ஓகே, அடுத்த என்ன வருதுன்னு பார்க்கலாமா. 3 முறை மீதி ஒரு 2, 7 முறை மீதி ஒரு 2, 12, 4 முறை. ஓகேவா. கீழே 333 மூணாவது வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா அப்ப 374 டிவைட் பை 333. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி. பின் வருவனவற்றை தீர்க்கவும். ஓகேவா. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 143 plus 12.3 plus 1.23 plus 0.123 plus 0.0123. ஓகேவா. இந்த மாதிரி கேள்வி குரூப் டி ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ரயில்வேல நீங்க ஆர்பிஎஃப் பிசிஎஸ்ஐ எது எழுதினாலும் இந்த மாதிரி டெசிமல்ல கேள்வி கேட்பாங்க. டெசிமலை கூட்டுறது கழிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே இல்லை அப்படின்னா கூட ரயில்வேக்கு அதுவும் குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெசிமல் ஓகேவா இந்த புள்ளி வச்சு எண்களை தீர்க்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கணும். எப்படி எல்லாம் பண்ணணும், எப்படி கூட்டணும், புள்ளி வச்சு எண்களை எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும், எப்படி பெருக்கணும், எப்படி வகுக்கணும், கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த டெசிமல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா குரூப் டியை பொறுத்த வரைக்கும் இந்த டெசிமல் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த சம்ஸ் போய் போட்டாலும் சரி உங்களோட வேல்யூஸ் டெசிமல்ல இருக்கும். ஓகே, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணிட்டே வரும்போது உங்களோட வேல்யூ டெசிமல்ல வரும். நீங்க டெசிமல்ல இருக்கிறத பெருக்கிறதோ வகுக்கிறதோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேலையை நீங்க பண்ற மாதிரி இருக்கும். டெசிமல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. சரி, ஆட் பண்ணிடலாமா. 123 plus 112.3 plus 1.23 0.123 0.0123. ஓகேவா. எழுதும் போது ஒரு விஷயத்த பார்த்திருக்கணும். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய புள்ளின்றது இது புள்ளியே இல்லாத நம்பர். இது ஒரு ஸ்தானம் முன்னாடி, இது 2 ஸ்தானம் முன்னாடி, இது 3 ஸ்தானம், இது 4 ஸ்தானம் முன்னாடின்ற மாதிரி புள்ளி வச்சு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆனா எழுதும் போது நம்மளோட புள்ளின்றது ஒரே ஸ்ட்ரைட்டா தான் வரணும். ஓகேவா. இதுல ஆன்சர் கூட இதுக்கு ஸ்ட்ரைட் பாயிண்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி தான் புள்ளி எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. கூட்டும் போதோ கழிக்கும் போதோ புள்ளி என்பது மாறாது, அதே நேர்கோட்டில தான் இருக்கும். பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ மட்டும்தான் புள்ளின்றது மாறும். சரியா. ஆட் பண்ணிடலாமா. 3 5 6 6 புள்ளி வச்சாச்சு ஆல்ரெடி. 6 3 1. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 136.6653. ஆன்சர் எங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. இந்த புள்ளி மாறக்கூடாது. இப்படி வச்சுக்கலாமா. 123 12.3 ஓகேவா 0.123 வரல இஷ்டத்துக்கு எழுதிக்கலாமானா எழுதக்கூடாது. அந்த புள்ளின்றது ஒரே நேர்கோட்டுல தான் வரணும். ஓகேவா. அடுத்தது சரியான பின்னத்தின் வடிவத்தில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 0.324 இது 24 மேல பார் இருக்கு. அப்ப இது பின்ன வடிவத்தில் எழுதணும். பின்ன வடிவம்னாலே உங்களுக்கு தெரியும் தொகுதி டிவைடட் பை பகுதி. ஓகேவா. அப்ப பகுதி ஃபில் பண்ணிடலாமா. புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, 2 நம்பர் மேல கோடு இருக்கு. அப்ப அதுக்காக 2 9 ஒரு நம்பர் மேல கோடு இல்ல. அப்ப அதுக்கான 0 மேல மொத்தமா எழுதணும். 324 அதுல 3 கழிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 321. ஆப்ஷன்ல 321 டிவைடட் பை 990 இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் பொதுவா ஏதோ வாய்ப்பாடு இருக்கு, அதால அவங்க வகுத்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப 3வது வாய்ப்பாடு பொதுவா இருக்கா, அடிச்சா என்ன வரும் 107 டிவைடட் பை 330. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 107.330. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த 107 எப்படி வந்துச்சுன்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஏன்னா ஒரு சிலர் போடும்போது 17ன்னு போட்டுருவீங்க. இப்ப இதை ரெண்டையும் நம்ம 3வது வாய்ப்பாட்டுல தான் அடிக்கிறோம். 321 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். முதல்ல ஒரு நம்பரா எடுத்துதான் அடிக்கிறோம். 3 3ஆல போகுமானா போகும் ஒரு முறை. ஓகேவா. 2ன்றதை எடுத்துதான் 3ஆல அடிக்கணும். 2 3ஆல அடிப்படுமானா அடிப்படாது. அப்ப பக்கத்து நம்பர்
1 இருக்கு இல்லையா, அப்போ 1 சேர்த்து வச்சு 21 தான் 3ஆல டிவைட் பண்றோம். டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்போ இந்த நம்பர் டிவைட் ஆகல, பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை சேர்த்து வச்சு டிவைட் பண்றோம் இல்லையா. இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை வாங்கும் போதே இங்க என்ன ஆயிக்கணும், 0 எப்பவுமே போட்டுக்கணும். அப்போ 21 3ஆல டிவைட் பண்ணா என்ன வருது, 7. அப்ப இது மாதிரி எப்பவுமே வகுக்கும் போது ஒரு நம்பர் தான் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை டிவைட் ஆகலன்னா பக்கத்து நம்பரை வாங்கும்போது அங்க என்ன பண்ணிக்கணும், மேல ஆன்சர்ல 0 போட்டுக்கணும். அப்ப 107 முறை. ஓகேவா? அடுத்த கேள்வி, 25/12 மற்றும் 15/8 வித்தியாசம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த ரெண்டு பின்னத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னா அவங்க கழித்தல் கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப 25/12 மைனஸ் 15/8 ரெண்டு பின்னங்களோட கழித்தல். ஓகேவா? டெசிமல் எவ்வளவு முக்கியமோ குரூப் டி பொறுத்த வரைக்கும் பின்னங்களும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ரெண்டு பின்னங்களோட கழித்தல். ஓகேவா? இத ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்து நம்ம என்ன மெத்தட் சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். மேல எந்த வேல்யூஸுமே இல்ல, ஒண்ணு இருக்கு, இல்ல சின்ன வேல்யூவா இருக்கு அப்படின்னா நம்ம கிராஸ் பெருக்கல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு பின்னங்களையும் கழிச்சு சொல்லலாம். ஆனா வேல்யூஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, எனக்கு வாய்ப்பாடெல்லாம் சரியா தெரியாது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. ஓகேவா? 12க்கும் 8க்கும் எல்சிஎம் 24. அப்போ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா கீழே 24 வரணும் ரெண்டுத்துலயுமே. ஓகேவா? அப்போ 12 எதால பெருக்கணும், 24னா 2ஆல. அப்போ மேல இருக்கக்கூடிய வேல்யூயும் 2ஆல. அப்போ 25 × 2 50. ஓகேவா? நடுவுல மைனஸ் இருந்தா மைனஸ், ரெண்டு பின்னத்தையும் கூட்ட சொல்லியிருந்தா நடுவுல கூட்டல். ஓகேவா? 8ஓட எதை பெருக்குன்னா 24 வருதுன்னா 3. அப்ப மேலையும் 3. அப்ப 15 × 3 45. இப்ப இதை கழிச்சா நமக்கு என்ன வரும்னா 5/24. ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்கன்னா 5/24. இதை நம்ம குறுக்கு பெருக்கல் அடிச்சு கூட கழிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 25 × 8 200, 12 × 15 180 டிவைடட் பை 12 × 8. ஓகேவா? இதை சால்வ் பண்ணா கூட ஆன்சர் வரும். கழிச்சா மேல 20, கீழே பாத்தீங்கன்னா 12 × 8. இதையும் நம்ம அடிச்சோம்னா 5, கீழே 2, சால்வ் பண்ணா 5/24. அப்ப இந்த இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 5/24. ரெண்டு மெத்தட்லயே போல, அங்க நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா? என்ன மெத்தட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி, 182 டிவைடட் பை 130 இதனோட எளிமையான வடிவத்தில் எழுதுங்க. சிம்பிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது ரயில்வே எக்ஸாம்ஸ்ல எப்பவுமே கேட்பாங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இங்க 3 டிஜிட் நம்பரா இருக்கு. அப்ப 182/130 எளிய வடிவத்துல எழுதுங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வாய்ப்பாடு பொதுவா அடிக்க முடியுமோ அடிச்சு கடைசியா இந்த ஒரு பின்னம் கிடைக்கும். அந்த பின்னத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த பொதுவான வாய்ப்பாடும் இருக்கக்கூடாது, தொகுதிக்கும் பகுதிக்கும் அந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு வரதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அப்ப இது ரெண்டுமே பார்க்கும்போது ஈவன் நம்பர்ஸா, அப்ப ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாடு இருக்கா, அடிக்கலாமா? 91 டிவைட் பை 65. அப்ப இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது வாய்ப்பாடு தெரியுது, ஆனா எந்த வாய்ப்பாடும் இல்ல. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 91/65. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். ஓகேவா? இதனாலதான் இந்த கேள்வி கேட்பாங்க. இப்படிதான் வந்து நிற்கும். பார்க்கும்போது எந்த வாய்ப்பாடுமே இல்லாத மாதிரியே தெரியும், கரெக்டா அதுதான் ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம அழகா என்ன பண்ணிட்டு வந்துருவோம், சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே 12வது வாய்ப்பாடு வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், அதுக்கு மேல வாய்ப்பாடு நம்ம படிக்கல. இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 13வது வாய்ப்பாடு இருக்கு. இது 7/13, இது பாத்தீங்கன்னா 5/13. அப்ப ஃபைனலா ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 7/5 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எப்ப தெரிஞ்சிருக்கோம், 13வது வாய்ப்பாடு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே. ஓகேவா? நார்த் சைடு எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா 20வது வாய்ப்பாடு 23வது வாய்ப்பாடு வரைக்கும் எல்லாம் நல்லாவே படிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளால அவ்வளோ முடியுமான்னு கேட்டா முடிஞ்சா நம்மளால எங்கேயோ போயிருப்போமே. ஓகேவா? நம்மளால அவ்வளோலாம் முடியாது, ஏன்னா நமக்கு ஏற்கனவே நிறைய சயின்ஸ் படிக்கிற வேலை இருக்கு, ஜிகே படிக்கணும். அதை தாண்டி வாய்ப்பாடு எல்லாம் பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. அப்படின்னா 12வது வாய்ப்பாடு வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதுக்கு மேல 13, 17, 19 இந்த 3 வாய்ப்பாடு மட்டும் படிச்சுக்கோங்க போதும். இதை வச்சு நம்ம 20வது வாய்ப்பாடு வரைக்கும் படிச்சு ஒருத்தர் சம் ஸ்பீடா போடுறான் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா போடலாம். நமக்கும் அவனுக்கும் வித்தியாசமே தெரியாது. அதுக்கு இந்த 3 மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க போதும். ஓகேவா? அப்ப மத்ததெல்லாம் தேவை இல்லையா அப்படின்னா, இப்ப 18வது வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா பயமே வேண்டாம். 2வது வாய்ப்பாடும் 9வது வாய்ப்பாடும் தெரிஞ்சால் 18வது வாய்ப்பாடு தெரிஞ்சுதான் அர்த்தம். ஓகே? இது ரெண்டு நமக்கு தெரியும். அப்ப இந்த வாய்ப்பாடு நம்ம என்ன பண்ணிடலாம், சமாளிச்சுலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 3க்கு மட்டும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வேற எந்த வாய்ப்பாடுமே வராது. 12வது வாய்ப்பாடு வரைக்குமே இதுல எதுக்குமே பொதுவானதே வராது. ஆனா இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அப்ப இதுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்ப கண்டிப்பா நாம தான் என்ன பண்ணி ஆகணும்னா வாய்ப்பாடு படிச்சு ஆகணும். ஓகேவா? அடுத்த கேள்வி,
ஓகே, இதனோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னே ஒண்ணு இருந்தாலும் பின்ன வடிவத்தில் நம்ம எழுதிடுவோம். இங்க மூணுமே கொடுத்துட்டு அதை கூட்ட சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நிறைய பேர் பின்னமெல்லாம் எடுத்து எல்சிஎம் எடுத்து ரொம்ப டஃப் பண்ணிப்பீங்க. இது அழகா நார்மலான கூட்டல் கணக்குப்படியே நம்ம போடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? 0.74 பாரை எப்படி எழுதணும் நமக்கு தெரியல. அந்த 74ன்றது ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும். ஆமா தானே? ஓகே, அடுத்தது இந்த 48 பார். அப்ப 0.4848ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா? ஓகே, அடுத்தது 0.90 பாரா. அப்ப 0.909090 போய்கிட்டே இருக்குமா? இது மூணுமே அவங்க என்ன பண்ண சொன்னாங்க? கூட்ட சொன்னாங்க. அப்ப மூணுமே என்ன பண்ணிடலாம்? கூட்டிடலாம். 12 மீதி ஒரு 1, 21 மீதி ஒரு 2, 14 மீதி ஒரு 1, 21 மீதி ஒரு 2, 14 மீதி ஒரு 1, 21 இங்க ஒரு 2 கொடுக்கவுமா? அப்ப 2.1414 போய்கிட்டே இருக்கும். இங்க 2 வந்திருக்கேன்னா இங்கேயுமே அடுத்து இது எப்படி கண்டினியூ ஆகும்னா இந்த 749 தானே வந்திருக்கும். அப்ப இங்கேயே நம்ம திரும்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 வந்திருக்கும், இங்க ஒரு 2 வந்திருக்கும். அப்ப ஆட் பண்ணா 4. இதே மாதிரி இது என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த 1414 சொல்லிட்டு தொடர்ச்சியா போய்கிட்டே இருந்திருக்கும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2.14 பார். ஏன்னா இதுதானே ரிப்பீட்டடா போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2.14 பார். இந்த கேள்வி எல்லாம் ஓகேவா? இதே மாதிரியான கேள்வி எல்லாம் நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்ல நம்ம இதே மாதிரி ஈஸியான மெத்தட்ல தான் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கேள்வியுமே ஓகேவா? நம்ம நிறைய நம்மளை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம கஷ்டப்படுத்தாம அதை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு, கம்மியான விஷயங்களை வச்சு பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் கூட எப்படி யோசிக்கிறது, எப்படி அதை சால்வ் பண்றது, ஓகேவா? கஷ்டப்படாம மேக்ஸ்ல எப்படி நல்லா ஸ்கோர் பண்றதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு. இப்ப இந்த வாய்ப்பாடு பார்த்தோம் இல்லையா? 20வது வாய்ப்பாடு வரைக்கும் படிங்கன்னு சொன்னா அது எல்லாருமே கஷ்டமான விஷயம். ஆனா அப்படி பண்ண முடியாது, நம்மளால அவ்வளவு கஷ்டப்பட முடியாது. ஆனா அவனுக்கு ஈக்குவலா நம்மளும் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஆனா நம்மளோட வழி கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வாய்ப்பாடு கூட இந்த வாய்ப்பாடு படிச்சா போதும் அவ அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம யோசிச்சுதான் நம்மளோட வீடியோ கிளாஸஸும் சரி, நம்மளோட புக்ஸ்லயும் சரி, அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ல எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? வேணும்னா வாங்கி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. ஓகே, 10வது கேள்வி அதே மாதிரிதான் டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6666.6, 666.6, 66.66, 6.66, 0.66 ஆட் பண்ணிடலாமா? புள்ளி மட்டும் நேர்கோட்டிலே இருக்கணும், அதை மட்டும் மாத்திக்க கூடாது. ஓகேவா? 3 18 மீதி 1 5 30 31 மீதி ஒரு 3 24 27 மீதி ஒரு 2 18 20 மீதி ஒரு 2 12 14 மீதி 1 7. ஓகேவா? 7407.18 ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது நார்மலா டெசிமலோட கூட்டல் தான். அந்த புள்ளி மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூட்டக்கூடியதுல நமக்கு எவ்வளவு ட்ரிக்ஸ் தெரியுமோ அதை வச்சு நம்ம ரொம்ப ஸ்பீடாவும் ஈஸியாவும் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் கூட்டாம 6வது வாய்ப்பாடு தெரியுதுன்றதுனால நம்ம அதை வச்சு ரொம்ப ஸ்பீடா என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டோம். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது ஓகே, குரூப் டி பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். ஓகே, டெசிமல் ஃபிராக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இல்ல ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்லாம் சொல்லி கேட்பாங்களா, அதுல இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். இதுலயும் நமக்கு குரூப் டி பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் முழுசா எப்பவுமே கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ரேர். எப்ப கேட்டாலும் இந்த மாதிரி புள்ளி வச்ச வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி புள்ளி வச்ச வேல்யூஸ் தான் இருக்கும். அப்ப டெசிமல்ஸ்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும், பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144, 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 12ன்னு தெரியுது. ஓகே, அடுத்தது 0.0169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அப்ப முதல்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா புள்ளியை மறந்துருங்க. 169ன்ற நம்பர் தானே இதுல நம்ம கண்ணுக்கு தெரியுது. 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13. ஓகே, ஸ்கொயர் ரூட்ல 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு வந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு 2 டிஜிட், அதுல பாதி 4னா 2, 6னா 3, 8 டிஜிட் முன்னாடி புள்ளி இருந்தா நம்ம ஆன்சரை 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே 2 இருந்துச்சுன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க 4 டிஜிட். அப்ப எனக்கு வந்து ஆன்சர்ல 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்ப இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.13. ஓகே, அடுத்தது இப்ப இதை கழிக்கணும் இல்லையா? இதை கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப முதல்ல அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோமா? அப்ப 441க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 21. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? அப்ப ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு ஒரு ஸ்தானம், அதுல பாதி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுலாம் -2.1. அப்ப முதல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னாங்களா? அப்ப இது ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த பாயிண்ட் அப்படியே தான் இருக்கணும், மாறவே கூடாது. 1 3 இங்க 1 2. இதுல இருந்து நம்ம என்ன கழிக்கணும்? 2.1
கழிக்கணும். கழிக்கலாமா? இங்க எதுவுமே இல்லை, அப்ப 3, 1ல 1 போச்சுன்னா 0, 2ல 2 போச்சுன்னா 0, இந்த 1 அப்படியே எழுதிக்கலாமா? அப்ப 10.03 அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்விக்கான மதிப்புகளா இருக்கும். இதுதான் நான் சொன்னது. ஓகேவா? குரூப் டியோட கேள்வி டிட்டோ இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புள்ளி வச்ச நம்பர்ல தான் எல்லாமே இருக்கும். ஸ்கொயர்ஸ் ஆகட்டும், கியூப்ஸ் ஆகட்டும், கூட்டுறது, கழிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அப்ப டெசிமல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நான் அப்பவே சொன்னேன். ஓகேவா? அடுத்த கேள்வி அடுத்தது. ஓகே, அடுத்தது ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் டிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா இந்த பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஓகேவா? பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் சொல்லுவோம் இல்லையா? இண்டிசஸ். ஓகே, அடுக்குகளும் படிகளும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, அந்த பவர்ஸ்ல மேல அடுக்கு கொடுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த டாபிக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி இதுல இருந்து கண்டிப்பா வரும். ஓகேவா? அடுக்குகளும் படிகளும்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். போர்ட் மார்க்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா அடுக்குகளும் படிகளும் இது மாதிரி பவர்ஸ் வச்சு கண்டிப்பா நமக்கு ஒரு கேள்வி வரும். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன் அப்பத்துல இருந்து எல்லாத்தையும் முக்கியம் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ன்றது ஒரே ஒரு டாபிக் கிடையாது. அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. அதுலயும் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாமே நம்பர் சிஸ்டம் மட்டும் யூஸ் ஆகாது. இனி நம்ம போடக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் நமக்கு ஒரு பேசிக் தான் இந்த நம்பர் சிஸ்டம். அப்ப கண்டிப்பா இதுல வரக்கூடிய சின்ன சின்ன சப் டாபிக்கா இருந்தா கூட அதை நம்ம தெளிவா ஓகேவா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கத்துக்கிட்டா மட்டும்தான் இனி வரக்கூடிய மேக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, இந்த கேள்வி பாருங்க. 6 பவர் ஓகே 6 பவர் x plus 4 equal to 6 power 7 அப்படின்னு இருக்கா? இப்போ இது பாருங்க, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அடிமானம் சொல்லுவோம் இல்லையா, பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பேஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருந்தா பவர்ஸும் ஈக்குவல். ஓகேவா? இந்த படிகளும் ஈக்குவல், அதாவது படிகள் ஈக்குவலா இருந்தா அடுக்குகளும் சமம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப பவர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 4ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 7க்கு ஈக்குவல். அப்ப நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்ப இந்த பிளஸ் 4 அந்த சைடு போச்சுன்னா -4. அப்ப 7 - 4ஓட ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கேள்வி இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ். ஓகேவா? இந்த அடுக்குகளும் படிகளுக்கும் சின்ன சின்னதா ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே இப்போ a பவர் n இன்ட்டு a பவர் n இருந்தால் பெருக்கல் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த படிகள் ஓகேவா, இந்த பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணலாம்னா a பவர் m பிளஸ் n சொல்லலாம். அந்த மாதிரி பவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ், ரொம்ப பெரியசெல்லாம் இல்லை. ஓகே, இப்போ a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும்னா a பவர் m இன்ட்டு n இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கு. இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மாதிரி படிச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க 9 பவர் 2 அதனோட பவர்ல 3 இருக்கு அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 பவர் 2 இன்ட்டு 3 6. அப்ப இதை 9 பவர் 6ன்னு எழுதலாம். இந்த அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் படிச்சுட்டு சம்ஸ்ல எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். சரியா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது பாருங்க. இதுவுமே அதே மாதிரியான கேள்விதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் n ஈக்குவல் டு 729 அப்படின்னா என்னோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் n ஈக்குவல் டு 729. ஓகேவா? இப்போ இதுக்கு மேல இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ஸ்கொயரா வரும் இல்லையா? அப்போ 3 பவர் n அப்படின்றது இந்த சைடு வரும்போது 729 அதனோட பவர்ல ஸ்கொயரா வரும். அதுவே இந்த சைடு கியூப் ரூட் இருந்தா இந்த சைடு வரும்போது அது 1/3 வரும். ஓகேவா? கியூப் ரூட்டா வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அதுவே இங்க பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 4 பவர் 1/3 எழுதலாம். ஓகேவா? இந்த கியூப் ரூட்டை இந்த மாதிரி எழுதினாலும் ஒண்ணுதான். அதே 4 பவர் 1/2 இருந்துச்சு அப்படின்னா இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ பவர்ல 1/2 இருந்தா அந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம்ன்ற அர்த்தம். பவர்ல 1/3 இருந்தா அந்த வேல்யூக்கு கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க இங்கே நீங்க சால்வ் பண்ணும்போது 64 பவர்
1/3 வந்து நின்னுச்சு அப்படின்னா இதனோட ஆன்சர் 4. எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 64க்கு கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப 64 கியூப் ரூட் எடுத்து ஆன்சர் பாத்தீங்கன்னா 4. அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தான் இந்த சர்ச் அண்ட் இன்வீசஸ்ல ஓகேவா அடுக்குகளும் படிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அடுத்தது பாருங்க இந்த 729யும் 3 வர மாதிரி எழுதலாமான்னு பார்த்தா இதை 3/4ன்னு சொல்லலாமா, சாரி இதை 9 கியூபா 729 அப்படின்றத நம்ம 9 கியூப்னு எழுதலாமா, அதையும் 3 பவர்ல எழுதுனா 9 நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதலாமா, 9 நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு 2ன்னு இருக்கு. இப்ப இந்த மாதிரி அடுக்குக்கு மேல அடுக்கு அடுக்கிட்டே போயிட்டு இருந்தா அது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிக்கலாமா. அப்ப 2 × 3 6, 6 × 2 12. அப்ப இதை 3/12ன்னு சொல்லலாமா, 3/12 ஓகேவா. இங்க பாருங்க 3/n = 3/12. பேஸ் வந்து ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஈக்குவல். அப்ப n = 12, n = 12ன்னு சொல்லிடலாமா. இந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும். ஆனா புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். அதுக்கு ஒரு அதான் நான் சொன்னேன் இல்லையா சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் அண்ட் இன்வீசஸ் கேள்வி நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி ஓகே நெக்ஸ்ட் 1/6 இருந்து ஒரு பின்னத்தை கழித்தால் கிடைக்கும் மதிப்பு 1/13 அப்படின்னா பின்னத்தை கண்டுபிடி. அந்த பின்னத்தை அந்த பின்னம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. சரி ஓகேவா. 1/6 இருந்து ஏதோ ஒரு பின்னத்தை கழிக்கிறோம், அது என்னன்னு நமக்கு தெரியல, அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்ன்றத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கழிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/13 கிடைக்குமா. அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டா பிளஸ் எக்ஸா மாறிடுமா. பிளஸ் 1/13 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1/13 1/6 மைனஸ் 1/13. அப்ப இந்த ரெண்டு பின்னத்தையும் கழிச்சாதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். பாருங்க மேல ரெண்டுத்துலயும் 1 1 இருக்கு. அப்ப ஈஸியா கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கலாமா. 13 × 1 13 மைனஸ் 6 × 1 6. அப்ப 13ல 6 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 7ன்னு வருமா. கீழே 6 × 13 6 × 13 அப்படின்னா 78. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7/78. அந்த ரெண்டு பின்னங்களோட கழித்தல் தான் பண்ணிருக்கோம், வேற எதுவுமே இல்ல. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டு எண்களின் கூடுதல் 45 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 13 அப்படின்னா சிறிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது இந்த வருஷம் குரூப் டி இப்ப லாஸ்டா நடந்துச்சு இல்லையா 2025 குரூப் டில கேட்டிருந்த கேள்வி, ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இப்ப இந்த கேள்வியை ஆன்சர் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்க்கலாமா. ஓகே இந்த கூடுதல் வித்தியாசம் கொடுத்திருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்கன்னா இதை ரெண்டையும் முதல்ல கழிக்கணும். 45ல இருந்து 13 கழிச்சா 32. இதை by 2 பண்ணணும் ஓகேவா. பண்ணலாம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 16. அப்ப இது ரெண்டுத்துலயும் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 16. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதை கூட கண்டிப்பா நம்ம கை வச்சு பண்ணிருப்போமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, மைண்ட்லயே பண்ணிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளால மைண்ட்லயே பண்ண முடியும், ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நான் இதை நிறைய இடத்துல வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ரெண்டு எண்களின் கூடுதல் கையில இருக்கு, ரெண்டு எண்களின் வித்தியாசம் கையில இருக்கு ஓகேவா. ஏ பின்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா 45. இந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சா 13 ஓகேவா. ஏன்றது பெரிய நம்பர், பின்றது சின்ன நம்பர்னு எடுத்துக்கலாம். அப்ப பெரிய நம்பர் ஏ வேணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா பி வேணும். எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பெரிய நம்பருக்கு இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். அப்ப 58/2 அப்படின்னா 26 வருமா ஓகேவா. சரி ஓகே 58/2 கூட வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஏ கிடைக்கும். ஓகே என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 29 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஏ இந்த கேள்வியில பெரிய நம்பர்ன்றது 29. அது சின்ன நம்பர் வேணும்னா இது ரெண்டையும் கழிச்சிக்கணும். 45ல இருந்து 13 கழிச்சு by 2 பண்ணணும். பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 32/2 அடிச்சா 16. அப்ப இந்த மாதிரி கேட்பாங்க. இரு எண்களின் கூடுதல் இரு எண்களின் வித்தியாசம் கொடுத்துட்டு அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ரெண்டு எண்ணில பெரிய நம்பர் என்னன்னு கேட்பாங்க, சிறிய நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம். இது எஸ்எஸ்சிக்கும் சரி ரயில்வேக்கும் சரி ரிப்பீட்டடா நம்பர் சிஸ்டம்ல கேட்கக்கூடிய கேள்வி ஓகேவா. அடுத்தது ஒரு அரண்மனையில் 40 பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபருடன் கை குலுக்கிறார். மொத்த கை குலுக்கல்களின் எண்ணிக்கை என்ன. அப்போ ஒரு இடத்துல 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேருமே அங்க இருக்கக்கூடிய எல்லாரு கூடவுமே கை கொடுத்துக்கிறாங்க ஓகேவா. ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல மொத்தமா எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க எத்தனை பேர்னு சொன்னாங்களோ 40 பேரா, அப்ப அந்த 40 பேருமே மீதி இருக்கவங்க அப்படின்னா மீதி 39 பேர் இருப்பாங்க இல்லையா. அப்ப இந்த 40 பேருமே மீதி இருக்கக்கூடிய 39 பேரோட என்ன பண்ணிருப்பாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல
இப்ப பாருங்களேன், நான் ஏ, எனக்கு இன்னொருத்தர் வந்து பி. நான் இப்ப ஏவோட ஹேண்ட் ஷேக் பண்றேன் அப்படின்னா, நான் ஏ பி, ஓகேவா, நான் பியோட ஹேண்ட் ஷேக் பண்றேன் அப்படின்னா அவருமே எனக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துருப்பாரு தானே, ஓகே. அப்ப பி ஏ கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்காரு அப்படின்றது தானே அர்த்தம். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது 2 முறை, ஓகேவா, 40 × 39ன்றது 2 முறை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, மொத்தமா எத்தனை நடந்துச்சுன்னா சொல்லணும், டபுள் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ /2, ஓகேவா, /2. இதை சால்வ் பண்ண என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா 20, ஓகேவா. அப்போ 20 × 39 18, மீதி 1 7, ஓகேவா. அப்ப அந்த இடத்துல மொத்தமா எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கும் அப்படின்னா 780. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி தான். அப்ப இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா மொத்தமா எத்தனை பேர்னு பாருங்க, அதுல 1 குறைச்சி பெருக்கிக்கிட்டு /2 எப்பவுமே என்ன பண்ணணும், /2 பண்ணாதான் அங்க மொத்தமா எத்தனை ஹேண்ட் ஷேக், எத்தனை கை குலுக்கல் நடந்துச்சு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், ஓகேவா. அடுத்த கேள்வி, அடுத்தது யூனிட் பிளேஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் பிளேஸ்ல ஒரே கேள்வியில எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அது கொஞ்சம் ஒரு சில ட்ரிக்ஸோ ரூல்ஸோ இருக்கு. அது நம்மளோட மேக்ஸ் புக்ல ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்து யூனிட் டிஜிட்னே ஒரு டாபிக் இருக்கு, அதை பார்த்தா கண்டிப்பா புரியும். இல்லைனாலும் நீங்க யூனிட் டிஜிட் கத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாவே பார்க்கணும், சரியா. ஃபுல்லாவே தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். இந்த கேள்விக்கானது மட்டும் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க 3 நம்பர் இருக்கு, அந்த 3 நம்பரோட பவர்ஸ்லயே ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கு, எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. இப்போ இதனோட யூனிட் பிளேஸ் தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த நம்பர் 3ல முடிஞ்சிருக்கு, ஒரு நம்பரோட கடைசி இலக்கம் தானே அதோட யூனிட் பிளேஸ், ஓகேவா. அப்ப கடைசி இலக்கம் என்னன்னு பார்த்துட்டோம், ஓகே. இதுக்கு மேல இங்க பாருங்க, ஒரு நம்பர் 3ல முடிஞ்சிருக்கு, அதோட பவர்ல ஒரு 1632 இருக்கு. அப்ப இதனோட யூனிட் பிளேஸ் என்ன, இதனோட மொத்த மதிப்போட 1ஆம் இலக்கம் என்ன, அந்த கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை 4ஆல டிவைட் பண்ணணும். 32 4ஆல டிவைட் பண்ணா மீதி எதுவுமே வராது. மீதி கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். மீதி என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். அப்படின்னா அப்ப இதை 3/4ன்னு சொல்லலாம். 3/4ஓட யூனிட் பிளேஸ் என்ன வரும் பார்த்தா 81. அப்ப அதோட யூனிட் பிளேஸ் 1. அப்போ இந்த மதிப்போட யூனிட் பிளேஸ் 1 கண்டுபிடிச்சிடுமா. அடுத்தது இங்க வரும், இந்த நம்பர் 4ல முடிஞ்சிருக்கு, இதோட பவர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஈவனா ஆடான்னு பாக்கணும், ஓகேவா. அப்போ ஒரு நம்பர் 4ல முடிஞ்சிருந்தா இதனோட ஃபுல் யூனிட் பிளேஸ் என்னன்னு சொல்றதுக்கு அதோட பவர் ஈவனா ஆடான்னு பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா பவர் ஈவனா இருக்கு, அப்ப அதோட யூனிட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 4² யூனிட் பிளேஸ், 4² யூனிட் பிளேஸ் 6. ஏன்னா 4² 16, அப்ப அதோட யூனிட் பிளேஸ் 6, ஓகேவா. இது ரெண்டுமே எதுல இருக்கு, பெருக்கல் இருக்கு. அப்ப நடுவில் என்ன பண்ணிக்கிறோம், பெருக்கல் போட்டுக்கிறோம், ஓகேவா. அடுத்தது இந்த நம்பர் 5ல முடிஞ்சிருக்கு, ஒரு நம்பர் 5ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதோட பவர்ல எவ்வளவு பெரிய நம்பர் என்ன இருந்தாலும் அதோட யூனிட் பிளேஸ் 5 தான். 1 6 6 5 30. அப்ப 30க்கும் யூனிட் பிளேஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா 0. அப்ப இந்த கேள்விக்கான யூனிட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 0. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸோட யூனிட் பிளேஸ் என்னன்னு பார்த்து இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஒரு நம்பர் 4லயும் 9லயும் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதனோட பவர் ஈவனா ஆடான்னு பார்த்து யூனிட் பிளேஸ் சொல்லணும். ஒரு நம்பர் 0 1 5 6ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதோட பவர்ல என்ன இருந்தாலும் அதே நம்பர் தான் வரும். ஒரு நம்பர் 2 3 7 8ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதோட பவரை 4ஆல டிவைட் பண்ணணும். அந்த ரிமைண்டரை வச்சுதான், அந்த 4ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் வரும் இல்லையா, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் பிளேஸ் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்து புரியல அப்படின்னா திட்டாதீங்க, ஏன்னா இதை ஒரே கொஸ்டினை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 15 கேள்வி பார்த்தா தான் இந்த யூனிட் பிளேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும், தெளிவாக முடியும். இது எல்லாத்தையும் எப்படி ஈஸியா போடுறதுன்னு நம்மளால யோசிக்க முடியும், சரியா. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு ரூல் இருக்கு, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சா இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா போட்டுருக்கலாம், ஓகேவா. அடுத்தது 213/6 இதனோட கடைசி இலக்கம் யூனிட் பிளேஸ் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. 3ல முடிஞ்சிருக்கு, அப்ப பவரை 4ஆல டிவைட் பண்ணணும். 6 4ஆல் டிவைட் பண்ணா மீதி 2. அப்ப 3/2 யூனிட் பிளேஸ் தான் இதனோட யூனிட் பிளேஸ், ஓகேவா. 3/2 அப்படின்னா 9 தான். அப்ப இதனோட யூனிட் பிளேஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 9. ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். யூனிட் டிஜிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா. நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. புள்ளி வச்ச நம்பரை கூட்டுறத கழிக்கிறத விட யூனிட் பிளேஸ் ரொம்ப ஈஸி. அந்த சொன்னாலே அந்த ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்ததுமே இதனோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம், ஓகேவா. அடுத்தது 2 எண்களின் பெருக்கல் 24, அவற்றின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை 52ஆகவும் இருந்தால் அவற்றின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த 2 நம்பர் ஏ பின்னு எடுத்துக்கலாமா. அப்ப ஏவையும் பியையும் பெருக்கலாம். அப்ப ஏ இன்ட்டு பியோட வேல்யூ 24, அவற்றின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை அப்ப A² B² கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா 52 அப்படின்னா அவற்றின் கூடுதல் அப்ப A + B என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. A + B என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதெல்லாம் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்க அப்படின்னா a plus b the whole square equal to a square plus b square plus 2 times of a into b. ஓகேவா? இப்போ இதுல அப்ளை பண்ணா நமக்கு a plus b கிடைச்சிரும் இல்லையா? a square plus b square வேல்யூ 52 plus 2 into a into b யோட வேல்யூ 24. ஓகேவா? 2 into 24 48, 48 plus 52 100. ஓகேவா? அப்போ a plus b the whole square யோட வேல்யூ தான் 100. நமக்கு என்னதான் வேணும்? a plus b தான் வேணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும், ஸ்கொயர் ரூட்டா போகுமா? அப்ப 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. ஓகேவா? அப்ப a plus b யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 10 ஃபார்முலா இருக்கு. அந்த 10 ஃபார்முலா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனா நம்பர் சிஸ்டம்ல கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளோட புக்ல அது எல்லா ஃபார்முலாஸுமே இருக்கு. அடுத்து பாருங்க, 1 முதல் 10 வரையிலான இயல் எண்களின் கணங்களின் கூட்டுத்தொகை. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி சம் ஆஃப் நம்பர்ஸ் கேட்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்பர்ஸா இருக்கும். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா இருக்கு. கணங்களோட கூட்டுத்தொகை தானே. அப்ப அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா n into n plus 1 divided by 2 the whole square. ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. முதல் 20 வர்க்க எண்களின் கூட்டுத்தொகை என்ன? அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா முதல் 50 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன? முதல் 60 இயல் எண்களின் கூடுதல் என்னெல்லாம் கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாம் கூட நம்மளோட மேக்ஸ் புக்ல கவர் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அப்ப என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் தானே. அப்ப லாஸ்டா இருக்கக்கூடியது தான் நமக்கு n. அப்ப 10 plus 1ன்றது 11 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயரா. முதல்ல ஸ்கொயர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது உள்ள இருக்கக்கூடிய மதிப்பை மொத்தமா சால்வ் பண்ணி முடியும். ஓகேவா? 5 into 11 55. அப்ப 55 ஸ்கொயர் தான் இதனோட ஆன்சர். 5ல முடியக்கூடிய நம்பருக்கு ஸ்கொயர் பண்றது ஈஸியா. முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணலாம். 5 ஸ்கொயர் 25. 5ன்ற நம்பர் தானே முன்னாடி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணா இதனோட அடுத்த நம்பர் அப்ப 6. அப்ப 5 into 6 30. அப்ப 55 ஸ்கொயரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3025. டக்குன்னு உங்களுக்கு 35 ஸ்கொயர் வேணும் அப்படின்னா முதல்ல இந்த 5 ஸ்கொயரை முடிச்சிடலாம். 25 3 தானே இருக்கு. 3க்கு அடுத்த நம்பர் 4. அப்ப 3 4 12. அப்ப 35 ஸ்கொயரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1225. அப்ப இந்த மாதிரி 5ல முடியக்கூடிய ஸ்கொயரை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 65 ஸ்கொயர். ஓகேவா? 65 ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். வீடியோஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா எப்படி இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.